ஏங்க கல்யாணம் காய்ச்சிட்டு நிறைய பத்திரிக்கை வந்துச்சு. ஒன்றுக்கு ஒரு விசேஷத்துக்கு போக முடியல பார்த்துக்கோங்க. என்ன வேணா சொல்கிறீங்க? நம்ம வீட்டு நிலவரம் அப்படி ஆகிப்போச்சு. என்ன வீடு பால் காய்ச்சு, எங்கள் நாத்தனாவுக்கு வீடு பால் காய்ச்சு. பால் காய்ச்சுக்கு வந்துருத்தேன்ட்டு அப்படி ஒரு நாளைக்கு முன்னே வந்துருத்தேன்ட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீ வர்றதை நாங்கள் எதிர்பார்த்து கிடப்போம். சொந்த பந்தம் பூரா எதிர்பார்த்து கிடக்கும், உன்னை பார்க்கணுமுண்டு அப்படின்ட்டாங்க. போக முடியாமல் போயிடுச்சு. என்ன வேணா சொல்கிறீங்க? நம்மளுக்கு சாமிக்கு தான் பயப்படணும். என்ன அப்போ அங்கே இங்கே ஓடுறது இப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கவனிக்கணும்ல, பிள்ளை முக்கியம்ல. அதனால தான் இருந்துட்டேன். சரி, பூஜாவுக்கு நல்லபடியாக தண்ணி எண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ 5 நாள் ஆச்சு அம்மா போட்டு. இன்னும் கொஞ்சம் வாடினாப்பில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாடி நல்லா இறங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுவோம்ட்டு இருக்கமுங்க. அப்படி சொந்த வந்ததுக்கெல்லாம் வர முடியாதவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். சொல்லக்கூடாது, ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது, அம்மா போட்டுக்கணும் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அதனால தான் வீடியோவிலையாக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களும் நான் வரலைன்னு நினச்சிருப்பாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு கிடந்திருப்பாங்க. ஃபோன் அடிச்சிட்டாங்க, என்னத்தான் இப்படி அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னேன் விவரத்தை. அப்படித்தான் இருக்குது. நம்ம நினைக்கிறபடியாக நடக்குது. நல்லது கெட்டது போய் கலந்துக்கணும்னு நினைப்பேன். ஓன் சொந்தத்துக்கு ஓடு, ஏன் சொந்தம் கிடையாது, ஏன் வழி சொந்தத்துக்கு தான் நான் போவேன். அப்படிலாம் பேச மாட்டேன். நான் ஊருக்கு போகிறேன், தேசத்துக்கு போகிறேன்னா உங்களுக்கு எடுத்து போடுறது அதுக்கு தான். பொம்பளைகளுக்கு ஆசை வரணும். நல்லதாக நல்லது கெட்டத்தில் போய் கலந்துக்கிறணும், நல்லது 4 கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசையை பொம்பளைக்கு ஒருத்தர் பார்த்து வரணுமா அப்படின்றதுக்காகத்தே நான் போயிட்டு வரேங்க, விசேஷத்துக்கு போயிட்டு வரேங்கட்டே உங்களுக்கு சொல்கிறது. வேலை வெட்டி இருந்தாலும் நம்மளுக்கு வியாபாரம் பார்த்தாலும் அந்த வேலை வெட்டி முடிஞ்ச நேரத்தில் கிடைக்கிற நேரத்தில் ஓடியே போய் நம்ம விசேஷங்களை போய் பார்த்து நல்ல சொந்த வந்ததில் பார்த்து நல்லது கட்டத்தில் கலந்துட்டு வரதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு நான் போயிட்டு வரேங்கன்ட்டு ஆம்பிட்டு விசேஷத்தை எடுத்து சொல்கிறது. அதை பார்க்குறப்ப நம்மளும் நல்ல ஒரு சேலை கட்டி நகையை போட்டு ஒரு நாளைக்கு விசேஷத்துக்கு போயிட்டு வருவோமா அப்படின்ட்டு வேலைக்கு போகிற பொம்பளைகளுக்கு தோணும். அதுக்கு தான் போடுறது. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். என்ன சொந்தத்தோடு இருக்கிறதே வாழ்க்கை. லாபமோ நஷ்டமோ இல்லை, நல்லது கட்டது இல்லாதது எதுவுமே கிடையாது. அது மாதிரி நல்ல சொந்தங்களும் இருக்கும், கெட்ட சொந்தங்களும் இருக்கும், பேசுகிற சொந்தம் இருக்கும், முன்ன விட்டு பின்ன பேசுகிற சொந்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்துலேயும் சகிச்சு போகிறதே நல்ல குடும்ப பொம்பளைக்கு அழகுன்னு நான் நினைப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மம்முனியம்மா சொல்கிறது ஒரு எந்த விசேஷத்துக்கும் போக முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் விசேஷ வீடியோக்களே போட முடியல. இல்லைன்னா விசேஷமான விசேஷம் பத்திரிக்கை பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க தகலாம்.